சந்தோஷமாக இருந்தது. அருமையாக ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் அவ்வளோ அழகாக அவர்கள் படித்திருந்தார்கள். பெரியவர்களும் நீங்கள் படித்து உற்சாகமாக எழுதியிருந்தீர்கள். சொல்லவா வேண்டாமா? அருமையாக எங்களுடைய பிள்ளைங்க அன்பாய் கேட்டுக்கொண்டதுனால நான் இந்த ஆண்டு சொல்லலை, அவர்களை உற்சாகப்படுத்துகிறேன். அடுத்த வருஷமும் எல்லாரும் உற்சாகமாய், நீங்கள் சிறு பிள்ளையிலேருந்து 3 வகுப்புலேருந்து நான் சொல்லியிருக்கேன், அது எல்லாரும் பெரியவங்க வரைக்கும் நான் போஷன் கொடுத்துருந்தேன் உங்களுக்காக. கத்திற்கு சித்தமானால் அடுத்த ஆண்டு கொஞ்சம் முன்னக்கூட்டியே போஷனை கொடுத்து டிசம்பர் மாதம் துவக்கத்திலேயே இந்த பரீட்சையை நான் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைக்கிறேன். இந்த ஆண்டும் நீங்கள் பிரயாசப்பட்டீர்கள், உங்களுடைய பிரயாசங்களை கத்திர ஆசீர்வதிப்பாராக. ரைட், இது முடிஞ்சிச்சு. அடுத்து இன்னும் ஒரு பெரிய அடுத்த போட்டி உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே ஒவ்வொரு மாதமும் ஜனவரியில் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். ரைட் தானா? இந்த வருஷம் லெந்தன நாட்களிலே உங்களுக்கு மறுபடியுமாக ஒரு நல்ல ஒரு தேர்வு இருக்கிறது. போன வருஷம் நம்ம இதெல்லாம் எழுதணும், சுவிசேஷங்களில் இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டது. இந்த வருஷம் உங்களுக்கு போர்ஷன் சொல்லிடுறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கை. ரைட் தானா? ரோமர் அதுல இருந்து நேரம் பிலிப்பியர் வரைக்கும். ரைட் தானா? எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்பவுமே இருந்து படிக்க ஆரம்பிச்சுறீங்களா? உங்களுக்கு நான் முன்னாடி நான் லீக் அவுட் சொல்லிட்டேன், இன்னும் நான் தமிழ்நாடு மொழி திருச்சபைக்கு சொல்லலை. ரைட் தானா? பிலிப்பியர் வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் கொஸ்டினை என்னைக்கு தருவோம்? இன்னைக்கு தர மாட்டோம். சாம்பர் போதன் கடமை அன்னைக்கு தான் என்ன செய்வோம், நாங்கள் தருவோம். அதனால இப்பொழுது இருந்தே நீங்கள் கிரமமாக என்ன செய்யுங்க, படிக்க ஆரம்பிங்க. ரைட் தானா? எப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்கள் அப்படி கரெக்டாக நீங்கள் போகணும். நடவடிக்கைகள் இது வரைக்கும் சுவிசேஷத்தை நீங்கள் படிச்சிட்டீங்க, எந்த டைமென்ஷனில் நீங்கள் படிச்சீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நல்லா படிச்சிருக்கீங்க. ரைட்டா? சுவிசேஷங்களிலே இந்த 4 ஆக்கியோன்கள், 4 சுவிசேஷர்கள் 4 விதமான ஒரு பக்கங்களில் இருந்து ஒரே காரியத்தை, ஆளுடைய பிறப்பின் நற்செய்தியை என்ன செய்யறாங்க, அவருடைய ஊழியத்தை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதை நம்ம படிச்சிட்டோம். இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கிறது. ரைட்டானா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்பது ஆண்டுடைய சீடர்கள் பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஊழியங்கள் 9ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம். ரைட்டா? பவுல், பேதுரு, யோவான், இந்த அப்போஸ்தலருடைய ஊழியங்கள் எல்லாம் என்ன செய்யுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ரோமர். அது யார் எழுதுனா? பவுலின் கடிதங்கள் ஆரம்பிக்கிறது. ரைட் தானா? பிலிப்பியர் வரைக்கும் பவுலின் கடிதங்கள். ஒவ்வொரு திருச்சபைக்கும் பவுல் எழுதின கடிதங்கள். ரைட் தானா? நீங்க அப்போஸ்தலரை மாத்திரம் நீங்க கொஞ்சம் தனியா படிங்க. அதுக்கப்புறம் பவுலின் கடிதங்களை ஒவ்வொரு கடிதமா நீங்க ரோமாபுரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க படிக்க வேண்டிய முறை என்னன்னா, நான் ஒரு ரோம பிரஜை, பவுல் எனக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த ஒரு நோக்கத்துல நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ரைட் தானா? பவுல் எனக்கு, நான் ஒரு ரோம பிரஜை, எனக்கு ஒரு கடிதம் எழுதுறாருன்னா என்னை குறித்து அவர் என்னெல்லாம் எழுதுறாரு, நான் என்ன செய்யலாம்லாம் எழுதுறாரு அப்படி பாருங்க. கொரிந்தியரா, நான் ஒரு கொரிந்திய ஒரு பிரஜை அப்படின்னு நீங்க பாத்துக்கணும். ரைட் தானா? இதெல்லாம் ஒரு திருச்சபைக்கு தான் கடைசியாக எழுதுவார். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா தனிநபர்களுக்கான ஒரு கடிதங்கள். ரைட்டா? அப்போ திருச்சபைகளுக்கு எழுதின கடிதங்கள் எல்லாவற்றையும் அந்த திருச்சபையாராக இருந்து நீங்கள் இப்பொழுது இருந்தே நீங்கள் படிக்க உங்களை நீங்கள் ஆயுதப்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு தரமான, உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய பரிசை இந்த ஆண்டும் தேடி நான் வாங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். இப்பொழுதும் அருமையாய் ஒரு பரிசளிக்கக்கூடிய ஒரு வேலை, அந்த பரிசையும் இப்பொழுது உங்களுக்கு முன்பதாக நான் வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஞாயிறு பள்ளி ஆசிரியர் திருமதி ஏஞ்சல் அவர்கள் முன்பதாக வந்து வாசிக்கிறார்கள். Pre-KG first Bubble Jones. Second prize goes to Jessica. UKG first prize goes to Jason David. Second prize Jeva Jersey.
First standard first prize David Joseph. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து சங்கீதம் 128, அடுத்து சங்கீதம் 103ல இருந்து 1 to 2 வசனம். செகண்ட் பிரைஸ் ரெகபோத். செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து சங்கீதம் 127 அதிகாரம் கர்த்தருடைய ஜெபம் பரமல்லது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து ஜென்சிகா கேத்ரின். செகண்ட் பிரைஸ் பார்வதி. தேர்ட் பிரைஸ் சிவின் ஜோயல். அடுத்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல அதுக்கு வசனம் வந்து சங்கீதம் 127, அப்புறம் வேத புத்தகங்களுடைய பெயர் வரிசை. அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து மெர்லின். செகண்ட் ப்ரைஸ் ஜோகித் ரோஷன். மனப்பாட வசனம் எழுதுனது. செகண்ட் பிரைஸ் ரெகபோத். தேர்ட் பிரைஸ் ஃபேத் எமிசி. மெல்வினும் மெர்லினும் ஜோகித் ரோஷனும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். செகண்ட் ப்ரைஸு ரெகோபோத். மூணாவது ப்ரைஸ் தான் ரஃபேல் எபிசிலா. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். செகண்ட் ப்ரைஸ் ரெகோபோத். ரெகோபோத் ஓமா நீங்க அதே விஸ்வா. குட். சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சங்கீதம் 46 10 கட்டளைகள். அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து லிலியா கிறிஸ்டினா. அடுத்து 8th ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு சங்கீதம் 115 அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் பாவரிகை இது எல்லாமே எழுதுனது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பெனிகா ஆலிஸ். செகண்ட் பிரைஸ் பிரியதர்ஷினி. திருப்பி செகண்ட் பிரைஸ் ஜெனிட்டா குணசீலி. அடுத்ததாக 9th ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு சங்கீதம் 51 அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் பாவரிகை. இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பனிமாலா. செகண்ட் பிரைஸ் கவிப்பிரியா.
தேர்ட் பிரைஸ் வின்சென்ட் சாம்பே. அடுத்ததாக 10ஆம் வகுப்புல வந்துட்டு சங்கீதம் 103 அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் பாவரிக்கை. டென்த் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் தினேஷ் குமார். செகண்ட் பிரைஸ் ஜெசிந்தா. அடுத்ததாக 11ஆம் வகுப்புல வந்துட்டு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1-24 அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் பாவரிக்கை. இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து செல்சியா கலர். செகண்ட் பிரைஸ் நவீனா ரூத். பன்னிரெண்டாம் வகுப்புல மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1-29 அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் விசையா விசுவாச பிரமாணம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் மட்டும்தான் கெல்சியா. பெரியவங்கள்ல திருமதி எம் ஏஞ்சல் வரலையா?